திருவண்ணாமலை கோவில் மகா கும்பாபிஷேகத்தை காண வரும் பக்தர்களின் வசதிக்காக 1800 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை கோவிலில் வருகின்ற 6ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன், இணை ஆணையர் ஹரிபிரியா, மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் வடநேரே, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பொன்னி ஆகியோர் ஆய்வு செய்தனர். கும்பாபிஷேகத்தை காண 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருவார்கள் என்பதால் அவர்களின் வசதிக்காக வெளி மாவட்டங்களில் இருந்து 1800 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும் 9 தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட உள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் வடநேரே தெரிவித்தார். பக்தர்களுக்கு குடிநீர் வசதி அதெல்லாம் மேலேயே இந்த மண்டபங்கள் மேலேயே ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பாக்கெட் வாட்டர், அது இல்லாமல் டேங்க் வச்சு தண்ணி கொடுக்கறது, அது இல்லாமல் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் வச்சு கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் முயற்சியால் எல்லா இடத்துலையும் 23 இடத்துல ஸ்ப்ரிங்க்லர்ஸ் வச்சோம், ரெயின் கன் வச்சோம். கும்பாபிஷேக தீர்த்தம் எல்லார் மேலேயும் படுற மாதிரி எல்லா ஏற்பாடும் செய்திருக்கோம். வர பக்தர்களுக்கு கோவில் வரைக்கும் வரதுக்கு வசதிக்காக 9 பஸ் நிலையத்தில் ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கோம். அந்த 9 பஸ் நிலையத்தில் 1800 பஸ்ஸஸ் ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அந்த 1800 பஸ்ஸஸ் 5000 ட்ரிப்ஸ் அன்னைக்கு நடத்துருவாங்க. இந்த 5000 ட்ரிப்ஸ் 1800 பஸ் மூலமாக பல மாவட்டங்களிலிருந்து திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு பக்தர்கள் வருவாங்க என்று எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதே போல் கார் மூலமாக வர பக்தர்களுக்காக 16 இடத்துல நாங்கள் கார் பார்க்கிங் ஏற்பாடுகள் செஞ்சுருக்கிறோம். பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்பு பணியில் 3 ஐஜிக்கள் தலைமையில் 16 கூடுதல் கண்காணிப்பாளர்கள், 2 காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் 5000 போலீசார் ஈடுபடுத்தப்பட உள்ளனர்.